நிச்சயமாக ரிதி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. டிசம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை கொடைக்கானல் பகுதியில் 2ஆம் கட்ட பருவ காலம் என்றே அழைக்கலாம். இந்த நிலையில் கொடைக்கானலில் அமைந்துள்ள கோக்கஸ் வாக் பள்ளத்தாக்கு பகுதியில் தற்போது அதிகமான சுற்றுலா பயணிகள் தினமும் அதிகாலையில் குவிந்து வருகின்றனர். காரணம் என்னவென்று பார்த்தோம்னால், கொடைக்கானல் கோக்கஸ் வாக் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது காலையில் சூரியன் உதிக்கும் தருணமானது மிகவும் அருமையாக ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடியதாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானலில் தற்போது காலை முதலே அதிகமான பனி மேக மூட்டங்கள் காணப்படுகிறது. அந்த மலை முகடுகள் முழுவதும் படர்ந்து பசுமை போர்த்திய புல்வெளிகளிலும் மரங்களிலும் வெண்மையாகவும் அழகாக காட்சியளிக்கும் இந்த மேகங்களை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோக்கஸ் வாக் பள்ளத்தாக்கானது காலையில் 8 மணி அளவே திறக்கப்படுகிறது. இது போன்ற இந்த பருவ காலங்களில் கோக்கஸ் வாக் பள்ளத்தாக்கு பகுதிகளை கொஞ்சம் அதிகாலையில் திறக்க வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகளிடையே கோரிக்கை எழுந்து வருகிறது. இதனால் இந்த இயற்கை காட்சியானது கொடைக்கானலில் உள்ள கோக்கஸ் வாக் பள்ளத்தாக்கு மற்றும் சிட்டி பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது பிரம்மியமாக காட்சியளிக்கிறதால் காலையிலிருந்து அந்த கேட்டானது சுற்றுலா பயணிகள் எப்பொழுது திறக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்தே காத்திருக்கின்றனர். அதனால் சுற்றுலா பயணிகளே இந்த கோக்கஸ் வாக் பள்ளத்தாக்கு மிக விரைவில் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து எழுந்து வருகிறது.